இந்தியாவுக்குள்ள அரசாங்கம் வந்து முனைப்பா எடுத்து நேச்சுரல் கேஸ் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை வந்து அதிகமாக உற்பத்தி தேடல் நம்ம இந்தியாவில் இல்லாமல் இல்லை. ஒரு 15% இப்போ நம்ம ஒரு கன்சம்ஷன்லாம் இந்தியாவிலேருந்து தான் வருது. இதை வந்து இப்போ நிறுவனங்கள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஓஎன்ஜிசி இருக்குது, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், இது மாதிரி பல நிறுவனங்கள் இந்திய பொதுத்துறை நிறுவனங்களும் இருக்கின்றன, தனியார் நிறுவனங்களும் இருக்கின்றன. அவங்கள ஊக்குவிச்சு இந்தியாவிலேயே வந்து அதிகமாக நம்ம தோண்டி எடுத்தோம்னா, இப்போ காவேரி பேசின்லாம் வந்துச்சு, தோண்டி எடுத்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் என்விரான்மெண்டலிஸ்ட் பயங்கரமான ப்ரொட்டஸ்ட்டு. அங்கே காவேரி படுக்கையில் வந்து நீங்கள் வாயு எடுக்கக்கூடாது, நேச்சுரல் கேஸ் எடுக்கக்கூடாது, பெட்ரோலியம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டு மக்களே, அப்போ நம்ம நாடை நம்ம நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறோம்னா அப்போ எல்லாமே இம்போர்ட் பண்ண தான் வேணும், வேறு வழி இல்லை. ஸோ அப்போ இம்போர்ட் பண்ணையில் வந்து வெளிநாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கண்ட்ரோல் பண்ணுற திறமை நம்மக்கிட்ட கிடையாது. ஓகே, ஐ மீன் திறமை இருக்கிறது, நம்ம நினைச்சா கண்ட்ரோல் பண்ணிட முடியாது. நமக்கு அப்பாற்பட்ட சக்தி, அதை மேனேஜ் பண்ணத்தான் கற்றுக்கலாமே தவிர அதை வந்து டோட்டலாக குறைக்க வேண்டும், அபாலிஷ் பண்ணோம்னா நம்ம உள்நாட்டுக்குள்ளே அதுக்கு தகுந்தாற் போல் இன்னும் ஒன்று வந்து எக்ஸ்கவேஷன் ஆஃப் மோர் ஆயிலு, ப்ளஸ் நம்ம இன்க்ரீஸ்டு யூசேஜ் ஹைடல் பவர், தெர்மல் பவர், நியூக்ளியர் பவர், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு, சோலார், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து இந்த டிபெண்டன்ஸ், இந்த இஷ்யூ இல்லாமல் இருக்கும்.